திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த பாரம்பரியமா கொங்கு சாப்பாடு என்ன அப்படின்னு தான் செய்யணும்னு நினைச்சு வந்திருக்கோம். கொங்குனாலே தேன்னு தான் பொருள். அதனால தேன்கிறது வந்து சாப்பாட்டுல மட்டும் இல்ல, கொங்குனுடைய ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா விருந்தோம்பல் தான். நாங்க நார்மலா எங்க வீட்டுக்கு வர்றவங்களை வந்து விருந்தினர்னு சொல்றது இல்ல, என்ன சொல்லணும்னா உரம்பரை வந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். உரம்பரைன்னா எங்களுடைய உடன் பிறந்தவர்களை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது தான் உரம்பரை அப்படிங்கிறது. உறவோடு ஒட்டி உறவாடு அப்படிங்கறது முதல்ல வந்து இத வந்து அரிசி பருப்பு வடை அப்படிங்கறது தான். நீங்க போனீங்கன்னா கோயம்புத்தூர் இல்லாட்டி ஈரோடு திருப்பூர் அந்த இடத்துக்கு போனா இதுக்கு பேரு வெறும் அரிசியும் பருப்பும் போட்டு செய்யற வடை தான். ஒரு உரம்பரை வந்துட்டாங்கன்னா அவங்க சாயந்தரம் இருக்க போறாங்கன்னா கண்டிப்பா இந்த வடை இருக்கும். ஏன்னா அப்பெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தோன்னா நம்ம மட்டும் வேலை செய்ய மாட்டோம், வீட்டுக்கு வந்தவங்களும் சேர்ந்து நம்மளோட வேலை செய்வாங்க. அரிசியை பருப்பை ஊற போட்டு 1 மணி நேரத்துல அது ஊறின உடனே அரைச்சிடலாம். அரைச்ச உடனே செய்யற வடை தான். இதுக்கு வீட்டு அரிசி பருப்பு எப்பவுமே இருக்கும். இது வந்து சந்தகைன்னு நாங்க சொல்றோம். இது அவங்க வரம்புற அடுத்த நாள் காலையில வீட்டுல இருக்க போறாங்கன்னா கண்டிப்பா சந்தகை இருக்கும். அது வெறும் அரிசியை மட்டும் அரைச்ச உடனே செய்ய வேண்டிய ஒண்ணு, புளிக்க வைக்க வேண்டியது இல்ல, புளிச்ச சாப்பாட்டை நாங்க குடுக்கறதும் இல்ல. அது வந்து பரம்பரையா செய்வாங்க அந்த ஊர்கள்ல. இதோட சேர்ந்து குருமா இருக்கும், அதுக்கு வெள்ளை குருமான்னு சொல்லுவோம். அதுல என்ன காய் வேணா போட்டு பண்ணுவாங்க. தேங்காய் ரொம்ப கிடைக்கும் அந்த கொங்கு நாட்டு பகுதிகளில், அதனால தேங்காய் பால் Yeah, that's the same in terms of opportunities. மனசு போற இடம் தெரியல, இன்னும் குறையல. Mustafa, Mustafa.